தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும், சில இடங்களில் கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். இனி எந்தெந்த மாவட்டங்களுக்கு, எந்தெந்த தேதிகளுக்கு இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது? அதை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், ஏனைய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒரிசா, கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மத்திய மேற்கு, அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல், வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளில் நிலவுகிறது. இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஒரிசா மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு சத்தீஸ்கர் பகுதிகளில் அடுத்த 2 தினங்களில் கடந்து செல்லக்கூடும். இதனால் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். தேதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 14ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டம்ஸ்லாம் பார்க்க போகிறோம்? அதாவது 16ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 17ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 18ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 19ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அடுத்ததாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 33°C ஊட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27°C ஊட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்கக்கடலில் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 14ஆம் தேதி தென்மேற்கு, மத்திய மேற்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15ஆம் தேதி தென்மேற்கு
மத்திய மேற்கு அரபிக்கடலின் சில பகுதிகள் மற்றும் கொங்கன், கோவா கடலோர பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 16ஆம் தேதி தென்மேற்கு மத்திய மேற்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 17ஆம் தேதி தென்மேற்கு மத்திய மேற்கு அரபிக்கடலில் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி டவுன் 8 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் 7 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுச்சேரி மாவட்டம் 10 டன்னு தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார், புதுச்சேரி மாவட்டம் திருக்கண்ணு, கடலூர் மாவட்டம் கடலூர், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் ERG தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, புதுச்சேரி மாவட்டம் பார்ப்பூர், கடலூர் மாவட்டம் SRC குடிக்காந்தி தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு, அரியலூர் மாவட்டம் செந்துறை, கடலூர் மாவட்டம் சிதம்பரம், பெரம்பலூர் மாவட்டம் லட்பை குடிக்காடு, விழுப்புரம் மாவட்டம் மணப்பூண்டி, தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகிறது. கடலூர் மாவட்டம் புவனகிரி, மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை, பெரம்பலூர் மாவட்டம் வெப்பத்தட்டை, கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளி ERG, விழுப்புரம் மாவட்டம் உறையூர், அரியலூர் மாவட்டம் குருவாடி, பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகிறது. அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை பாளையங்கோட்டையில் 37.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை கரூர் பரமத்தியில் 20.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இந்த கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. இந்த தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 1 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இருந்தது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும், சில இடங்களில் கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். இனி வருகிற நாட்களில் படிப்படியாக இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். ஆகையால் மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை பற்றி முழு தகவல் உங்களுக்கு கிடைக்கும்.